ஹலோ எவ்ரிவன், நான் திலக் வசந்த், யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சோடைய கோஃபவுண்டர் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ONDO அப்படின்ற ஒரு ஓன் பிளாக் செயின் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு கிரிப்டோ டோக்கன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோவில் வந்துட்டு இவங்க வந்து ஒரு ரியல் ப்ராஜெக்ட், தட் இஸ் ஒரு கிரிப்டோவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கிரிப்டோஸ் நிறைய இருக்கு. பட் இவங்க வந்துட்டு ரியல் டைம் யூஸ் கேசஸ் பேசிஸ்ல கவர்மெண்ட்ஸ் கூடவே வந்து கொலாபரேட் பண்ணி அடுத்து XRP-ஆ மாறக்கூடிய எல்லா சான்சஸுமே இந்த ONDO காயினுக்கு வந்து இருக்கு. அண்ட் மோரோவர் டெக்னிக்கலி வந்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி வைஸ் DAO கான்செப்ட்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் கவர்மெண்ட்ஸ் கூட என்ன கொலாபரேட் பண்ணி பண்றாங்க அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first thing is இப்போ ONDO is that stands for Bitcoin, that is realm of decentralized finance. இவங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கிரேட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்றாங்க. இங்க நமக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்துட்டு பிளாக் ராக் அப்படின்ற கம்பெனி பத்தி தெரியும்ன்றது தெரியல. பட் பிகாஸ் பிளாக் ராக் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ நீங்க வந்துட்டு யூஎஸ்லயே வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஆஃப் கம்பெனி. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓன் பண்ணிட்டு இருக்கிற, அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் அசட்ஸ் வந்துட்டு வேர்ல்டு வைடாவே யாருமே அவ்வளோ மேனேஜ் பண்ணதில்லை. தட் இன்க்ளூட்ஸ் லைக் அவங்களோட கம்பெனியில வந்துட்டு எல்லா பெரிய இவங்களோட போர்ட்ஃபோலியோஸுமே வந்துட்டு அதுல இருக்கு. அண்ட் ரீசென்ட்லி பிளாக் ராக் வந்து இந்தியாலுமே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஃபினான்ஷியல் செக்டருக்குள்ள தான் அவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ பிளாக் ராக் எப்படி ஒரு பெரிய ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி இருக்காங்களோ, ஸோ சேம் வே கிரிப்டோ, பிளாக் செயின் அண்ட் இந்த செக்டர்ல வந்துட்டு இந்த ONDO அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்துட்டு இதோட யூனிக்னஸ் ஆஃப் திஸ் எக்கோசிஸ்டம் இஸ் வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இட் இஸ் நாட் லைக் கிரிப்டோ பண்ணி ஒரு டோக்கனா கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்காக நான் டோக்கனை செல் பண்ணோம் அப்படின்றது இல்லாம அந்த ONDOன்ற டோக்கனுக்கு வந்துட்டு ஆக்சுவலா ஒரு யூஸ் கேஸ் எடுத்துட்டு வந்து ப்ராப்பரா வந்து ஃபினான்ஷியல்ஸ், ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ், தட் இஸ் நாட் ஓன்லி கிரிப்டோ ரிலேட்டட் மட்டும் இல்லாம பாண்ட்ஸ் ஆகட்டும், கோல்டு ரிசர்வ்ஸ் ஆகட்டும், தென் ஸ்டாக் ரிலேட்டட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். இவங்க வந்துட்டு ஒரு ஐலாண்ட்ல வந்து ஆக்சுவலி கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 2022 ஆக்சுவலி. வை பிகாஸ் எதுக்காக ஐலாண்ட்ல பண்றாங்கன்றப்ப கண்டிப்பா ரெகுலேஷன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வுட் பி ஃபேஸிங் லைக் இப்போ பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல பண்ணும்போது அங்கே ரெகுலேஷன்ஸ், அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பட் இஃப் இட் இஸ் அன் ஐலாண்ட், அந்த ஐலாண்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் கவர்மெண்டோட பெரிய லெவல் ஆஃப் நெருக்கடின்றது அவங்களுக்கு இருக்காது. ஸோ தட் இஸ் அ பேசிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ONDO. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் ONDO வந்துட்டு ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி டெஃபி கான்செப்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து எதுக்காக டோக்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ். ஸோ லைக் லாஸ்ட் ரீசெண்டா ஃபியூ டேஸ்ல வந்துட்டு இந்த ரியல் வேர்ல்ட் அசெட்ஸோட பூம் வந்துட்டு நிறையவே இருக்கு. அண்ட் மோரோவர் இப்போ அடுத்து எல்லாரோட ஸ்டடீஸுமே வந்துட்டு ரியல் வேர்ல்ட் அசெட்ஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ தட் ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தட் இன்க்ளூட்ஸ் ரியல் எஸ்டேட், commodities like crude oils or kind of like gold, silvers, இது எல்லாமே வந்துட்டு டோக்கனைஸ் பண்ணி பிளாக் செயின்குள்ள வரப்போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் டோக்கனைசேஷன். ஸோ அந்த இது பார்க்கும்போது ONDO இஸ் ஆல்ரெடி இன்டு இட். அண்ட் இவங்களோட கன்சென்சஸ் மெக்கானிசம் இஸ் ஆப்வியஸ்லி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ஸோ தட் இஸ் கொஞ்சம் டெக்னிக்கல் பார்ட்காக இது நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இங்கே தான் வந்துட்டு நம்ம இதோட கோர் பாயிண்ட்ஸை வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் ONDO ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு US கவர்மெண்ட்டோட பாண்டை வந்துட்டு பாண்ட் அண்ட் பாண்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸை வந்துட்டு ப்ராஜெக்டை எடுத்து அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் தட் US டாலர்ஸோட ஈல்டுமே வந்துட்டு இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈல்டு இன் த சென்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் இவங்க வந்து லாக்இன் பீரியட் வச்சு இந்த கம்பெனி வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. மீன்வைல் அந்த லாக் பண்ண ஃபண்ட்ஸ் வச்சு இவங்க என்ன யூட்டிலைஸ் பண்ணி எப்படி வெளியில லெண்ட் பண்ணி
அந்த லெண்டிங்லேருந்து இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் ஐடியாலஜியுமே இருக்கு. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேப் வந்துட்டு லைக் $186 million இருக்காங்க. அண்ட் இவங்களோட growth வந்து லைக் 2022 ஸ்டார்ட் பண்ணி லைக் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைக் 3 to 4 years வந்து இவ்வளோ growthன்றது இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி மார்க்கெட் கேப் growth. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களோட கரண்ட் கஸ்டோடியன்ஸ் தட் இஸ் கிளியர் ஸ்ட்ரீட், மார்கன் ஸ்டான்லி, ஸ்டோனெக்ஸ் அண்ட் கிரிப்டோ சைட்லேருந்து காயின் பேஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களோட கரண்ட் கஸ்டோடியன்ஸ். ஸோ கஸ்டோடியன்ஸ் இந்த சென்ஸ் அசட்ஸை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு அந்த சும்மா இருக்கிற அசட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் விச் தே வில் பி லெண்டிங் த அசட்ஸ் அவுட் சைட். ஸோ ஆவரேஜாக ஈல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.37லேருந்து 5.10% அட் அன் ஆவரேஜ் பேங்க் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் நீங்கள் எஃப்டியில் வச்சிங்க, ட்ரெடிஷ்னலாக பேங்க்ல இருந்து எஃப்டியில் வைக்கும் போது உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த ஆவரேஜ் ஈல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் த மேனேஜ்மெண்ட் இன்டர்மீடியேட்டரி ஃபீஸ் ஆர் அப் டு 0.5%. ஸோ திஸ் இஸ் வாட் த ஷார்ட் கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ONDO அண்ட் அந்த கிரிப்டோ அண்ட் அதோட ப்ராஜெக்ட் பற்றி. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்துட்டு இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ஜஸ்ட் உங்களோட ஓன் ரீசர்ச் பண்ணிட்டு யூ கேன் செக் ஆன் த ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா ரியல் டைமாக யூஸ் கேஸ் இருக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி பண்றாங்கன்றப்ப நமக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து XRP கிரிப்டோ. பிகாஸ் ஒரு என்டர்பிரைஸ் பிளாக் செயினாக இருந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட்ஸ் ஆகட்டும், துபாயில் ஆகட்டும், எக்கச்சக்கமா கவர்மெண்ட்ஸ் கூட மட்டுமே சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய XRPயோட வளர்ச்சி வந்து நம்ம ப்ரைஸ் வைஸும் சரி கம்பெனி வைஸும் சரி அவங்க நல்லாவே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது அடுத்த XRP ஆகக்கூடிய எல்லா விதமான சான்சஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் அண்ட் மோரோவர் அதுக்கான ஆக்சுவல் தகுதின்றது ONDOக்கு வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த டோக்கன்ன்றதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்டை பத்தி வீடியோ போட்டேன். அண்ட் நவ் கமிங் டு த ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ ப்ரைஸ் பார்க்கும்போது லைக் கரண்ட்லி வி ஹாவ் 0.9305 இஸ் அ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் ONDO. அண்ட் நம்ம ஒருவர் சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் வந்துட்டு பெரிய லெவல் டம்ப்ன்றது இருந்ததில்லை. 2 years முன்னாடி காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரம் தென் 56% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அரவுண்ட் 2024 லைக் லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு இப்போ $2 டச் பண்ணிட்டு இப்போ 0.93 இருக்கு. ஸோ ஓவர் த லாங் டேர்ம் மேபி ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம இப்போதைக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எஸ்டர்டே நைட் கூட நமக்கு வந்து BTCயோட டம்ப்ன்றது இருந்தது. அண்ட் மோர் ஓவர் BTCயோட டம்ப் இருந்துச்சு அப்படின்னாலும் லைக் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ ஆல்ட் காயின் சீசன் அண்ட் த ரேலி மோஸ்ட் ப்ராபப்ளி செப்டம்பர். நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் ஆர் மோஸ்ட் ப்ராபப்ளி டம்பிங் மார்க்கெட்ஸ். மந்த்லி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பரில் நெகட்டிவாக தான் இருக்கும். ஐ மீன் ஸ்பீக்கிங் அப்பான் ஹிஸ்டாரிக் டேட்டா வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் October would be a good positive term for cryptos. ஸோ அந்த டைமில் மேபி வி கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் ஷார்ட் டேர்ம்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான் செப்டம்பர் டைமில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஓவர் த லாங் டேர்ம் திஸ் இஸ் ரியலி அ வெரி குட் ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து லைக் யூ கேன் ஜஸ்ட் knowledge them. So that's all the video is about. See you in the next video. Thank you.